முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் வழக்கறிஞர்களின் இறுதி வாதம் எப்போது என்பது வரும் 27ஆம் தேதி முடிவு செய்யப்படுகிறது. பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சென்னையில் ரிசர்வ் வங்கி அலுவலக லாக்கரில் இருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் பட்டியலை தருமாறு முதலமைச்சர் ஜெயலலிதா தரப்பில் கோரப்பட்டது. ஏற்கனவே லாக்கரில் பாதுகாக்கப்படும் பொருட்களை மட்டுமே எடுத்திருப்பதால் பட்டியல் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய நீதிபதி இரு தரப்பினரும் இறுதி வாதத்தை தொடங்குமாறு கேட்டுக் கொண்டார். அதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டதால் வரும் 27ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். அன்றைய தினம் முதலமைச்சர் ஜெயலலிதா தரப்பும் அரசு தரப்பும் இறுதி வாதத்தை எப்போது தொடங்குவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார். தங்க, வைர, வெள்ளி, நகைகள் உட்பட்ட அசைய சொத்துக்களுடைய பட்டியல் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்து விட்டார்கள். காரணம், இந்த பட்டியல் ஏற்கனவே சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் தயார் செய்யப்பட்டது. தாங்கள் எதுவும் புதிதாக பட்டியல் எதுவும் தயாரிக்கவில்லை, எனவே தர வேண்டிய அவசியம் என்று கூறி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார்கள். மீண்டும் வழக்கை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அன்றைய தேதியில் இந்த வழக்கு சம்பந்தமாக இருதரப்பு வாதங்களையும் என்றைக்கு தொடங்குவது என்பது குறித்து முடிவு செய்ததாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.